Hello viewers, welcome to my channel Easy 60. இன்னைக்கு தமிழ்நாடு சிலபஸ் ஸ்டாண்டர்ட் 12 ஓட சாப்டர் 7 எக்ஸாம்பிள் நம்பர் 7.12 பார்க்கலாம். Find the point on the curve அப்படின்னு கொடுத்துட்டாங்க. At which the tangent is parallel to the line அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே tangent அப்படின்ற வேர்டு இருக்கிறதால நம்ம கண்டுபிடிக்கிற ஸ்லோப் அப்படியே இருக்கும், மாறாது. parallel அப்படின்ற வேர்ட் சொல்லியிருக்கிறதுனால ரெண்டு ஸ்லோப்புமே ஈக்குவல். ஸோ இதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுட்டு சம் போட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். இப்போ கர்வ் ஈக்குவேஷன் எழுதிடுறோம். அது ஈக்குவேஷன் 1 மார்க் பண்ணிக்கிறோம். டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் dy by dx, எக்ஸ் கியூபை பண்ணுறப்ப 3x² மைனஸ் 3 2s 6 எக்ஸ் ப்ளஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. இதை m1 மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது லைன் ஈக்குவேஷன் y இஸ் ஈக்குவல் டு எக்ஸ், இதையும் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்ப dy by dx ஈக்குவல் டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்ப 1ன்னு வந்துடுது. இதை நீங்கள் m2ன்னு மார்க் பண்ணிக்க போகிறீங்க. இப்போது பேரலல் அப்படின்ற கண்டிஷனை யூஸ் பண்ண போகிறோம். தட் இஸ் m1 ஈக்குவல் டு m2. ஸோ m1 ஈக்குவல் டு m2 போட்டால் +1 கேன்சல் ஆகிடுது. இப்போ இது ரெண்டுத்துலேயுமே 3xை காமன் எடுத்தோம்னா x மைனஸ் 2 அப்படின்னு வந்துடும். ஸோ 3x ஈக்குவல் டு 0, x மைனஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ x இஸ் ஈக்குவல் டு 0/3 0 ஆகிடும். x இஸ் ஈக்குவல் டு 2 ஆகிடும். இப்போ நம்மளுக்கு கிடைச்ச ரெண்டு எக்ஸ் வேல்யூவையும் கண்டிப்பாக கர்வ் ஈக்குவேஷனில் தான் நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். ஏன்னா நம்ம கர்வோட பாயிண்ட் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ when x is equal to 0 ஃபஸ்ட் ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ y is equal to இது 0 இது 0 இது 0, வெறும் -2 மட்டும்தான் நிற்கும். அப்போ therefore பாயிண்ட் வந்து 0, -2. அதே போல் அடுத்தது x is equal to 2 அப்படின்றத ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா y is equal to 2 கியூப் வந்து 8 ஆகிடும். -3 × 2² வந்து 4 ஆகிடும். +2 -2 உங்களுக்கு +2 -2 கேன்சல் ஆகிடும். ஸோ y is equal to 8 minus 12, so y is equal to -4ன்னு கிடச்சிருது. therefore பாயிண்ட் வந்து 2, -4. ஸோ கர்வில் கேட்ட பாயிண்ட்ஸை நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. ஸோ இதோட எக்ஸசைஸ் 7.2ல் மொத்தம் 10 சம் இருந்தது. 10 சம்முமே பொறுமையாக ஒவ்வொரு சம்மையும் ஒரு வீடியோவாக என்னோடய சேனலில் போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. எக்ஸசைஸ் 7.2வை நான் முடிச்சிட்டேன், ஓகேவா. எக்ஸாம்பிள் 7.11ம் நான் அப்லோட் பண்ணிட்டேன் ஷார்ட்ஸில். எக்ஸாம்பிள் நம்பர் 7.12ம் நான் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ண போகிறேன். மொத்தம் டோட்டலாக 12 சம்மு போட்டிருக்கேன் நான். அதுவும் இல்லாமல் எக்ஸசைஸ் 5th ரோமன் லெட்டரில் 4 சப்டிவிஷன்ஸ் இருக்குது, அதையுமே நான் எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ பார்த்துக்கோங்க. இப்போ ஹாலிடேஸ் தான், படிக்கணும், படிக்காமல் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இப்போ கொஞ்சம் வால்யூம் 2 அப்படின்றனால நீங்கள் ஃபஸ்ட்டே படித்து ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். ஸோ டெய்லி ஒரு 1 hour ஆகுது உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் வியூவர்ஸ்.